அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து அனுபவம் நாம் பெறுவோம். அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. தேசத்தில் பகவான் வந்தார், பாரத தேசத்தில் பகவான் வந்தார். பாரெங்கும் நாம் எல்லாம் பறந்து சென்று பகவான் புகழை பரப்பிடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. உலகிற்கும் தலைவரானா, மூன்றே உலகிற்கும் தலைவரானா. மூன்றே காலத்தின் ஞானம் சொன்னார், அவரது குணங்களை நினைத்திடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி, சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி. சிந்தை அதனை தூய்மை ஆகும், ராஜயோகம் புத்துழி அளிக்கும். அதனால் இருளினை அகற்றிடுவோமே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. உலகம் உய்யும் சமயமிதேவே, உலகம் உய்யும் சமயமிதேவே. உண்மை ஞானம் உணர வைத்தாரே, நம்மை நாமே உயர்த்திட உதவும். நலம் பல விளையும் நம் வாழ்வினிலே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து, ஆனந்த கடலில்
கருவியாய் நாம் மாறிடுவோமே. பாபா உன் போல் அன்பை பொழிய சொர்க்கத்திலே யாரும் இல்லையே, சொர்க்கத்திலே யாரும் இல்லையே. பாபா உன் போல் அன்பை பொழிய சொர்க்கத்திலே யாரும் இல்லையே, சொர்க்கத்திலே யாரும் இல்லையே. வைரங்கள் பதித்த மாளிகை தந்தாய், வைரங்கள் பதித்த மாளிகை தந்தாய். சுகங்கள் எல்லாம் இருந்தும் என்ன பாபா உன் அன்பு அங்கு இல்லையே, பாபா உன் அன்பு அங்கு இல்லையே. யார் சொல்வார் தினம் முரளி அங்கே, நீ இன்றி யாரை நான் நினைப்பேன் அங்கே. யார் சொல்வார் தினம் முரளி அங்கே, நீ இன்றி யாரை நான் நினைப்பேன் அங்கே. உன்னை தவிர எனக்கு யார் பாபா, உன்னை தவிர எனக்கு யார் பாபா. வாழ்வில் என் மேல் அன்பை பொழிய சொர்க்கத்திலே யாரும் இல்லையே, சொர்க்கத்திலே யாரும் இல்லையே. மடியில் வைத்து என்னை சீராட்டினார், கண்ணின் இமை போல காப்பாற்றினார். ஓம் சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे,
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? காலை முரளி 26/11/2025 பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சி தும் அபி வேர்ல்டு சர்வன்ட் ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எப்பொழுது வேர்ல்டு சர்வெண்ட். तुम्हें किसी भी बात में देहाभिमान नहीं आना चाहिए. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தேக அபிமானம் என்பது வரக்கூடாது. சர்வெண்ட்டுக்கு என்ன தேக அபிமானம் இல்லையா? அதனால் பாபா அப்படி சொல்கிறாங்க, எந்த சேவா செய்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். நான் எப்படி வீடு கூட்டுவேன், என்னோடய பதவி என்ன, நான் எவ்வளோ பெரிய ஆள், அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுன்ட்டார் பாபா. யஜ்யத்தில் எல்லா விதமான சேவைகளை கூட செய்து பழகிக்கணும். கேள்வி கேட்குறாங்க பாபா, कौन-सी आदत ईश्वरीय कायदे की विरुद्ध है जिससे बहुत नुकसान होता है? எப்படிப்பட்ட ஒரு பழக்கம் ஈஸ்வரிய நியமத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது? இதன் மூலமாக அந்த புறம்பாக செயல்படும் பொழுது மிகவும் நஷ்டம் ஏற்படுகிறது. பதில் சொல்கிறாங்க பாபா, कोई भी फिल्मी कहानियाँ सुनना व पढ़ना, नावल्स पढ़ना, ये आदत बिल्कुल बेकायदे हैं. எந்த விதமான படக்கதைகளை கேட்பது, சினிமா கதைகளை கேட்பது, படிப்பது, நாவல்ஸ் படிப்பது, இவை எல்லாமே ஈஸ்வரிய விதிமுறைக்கு புறம்பானது. இதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டம்தான் கிடைக்கும். பாபா இதுக்கு தடையும் விதித்திருக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் எந்த விதமான உலகாயுத அந்த நாவல்ஸு, சினிமா கதைகளை படிக்க வேண்டாம். ஒருவேளை யாராவது பீகீப் அந்த மாதிரி புத்தகங்களை படித்தார்கள் என்றால் நீங்களும் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுங்கள். ஒருத்தருக்கொருத்தர் பாபாவுடைய அந்த விதிமுறை என்ன என்பதை சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுங்க. பாடல் முக்கடா தேக்கலே பிராணி, உன்னுடைய முகத்தை நீயே பார் மனிதா அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. मीठी मीठी रूहानी बच्चों पर रूहानी बाप कहते हैं. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? தன்னை சோதனை பண்ணுங்க. याद की यात्रा से हम तमो प्रधान से सतो प्रधान तरफ कितना आगे बढ़े हैं. என்ன சோதனை பண்ணணும்? நினைவு யாத்திரை மூலமாக நம்ம தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் நிலை அடைவதற்கு எவ்வளவு முன்னால் வந்திருக்கிறோம். क्योंकि जितना जितना याद करेंगे उतना पाप कटते जाएंगे. ஏனென்றால் எவ்வளவுக்கு எவ்வளோ நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு பாவமானது அழியும். अब ये अक्षर कहाँ कोई शास्त्र आदि में लिखे हुए हैं. இது போன்ற வார்த்தைகள் எங்கேயாவது ஏதாவது சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? क्योंकि जिसने धर्म स्थापन किया उसने जो समझाया उसकी शास्त्र बने हुए हैं जो फिर बैठ पढ़ते हैं. ஏனென்றால் பாபா என்ன சொல்கிறாங்க, யாரெல்லாம் எந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தார்களோ அவர்கள் என்ன புரிய வைத்தார்களோ அதுதான் சாஸ்திரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாஸ்திரமே பிற்பாடு படிப்பிக்கப்படுகிறது. இந்த சாஸ்திரம் இது சொல்லியிருக்கு அப்படின்னு அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. புஸ்தகக்கு பூஜா கர்த்தே, இது போன்ற சாஸ்திர புத்தகங்களை வைத்தும் பூஜை செய்கிறார்கள். இப்பொழுது இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். जबकि लिखा हुआ है देह सहित देखे सर्व संबंध छोड़ अपने को आत्मा समझो. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. தேகம் உட்பட தேகத்தினுடைய எல்லா சம்பந்தங்களுடைய நினைவெல்லாம் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று நினையுங்கள். பாபா நினைவுபடுத்துகிறார், குழந்தைகளே
நீங்கள் முதலில் அஷரீரியாத்தான் வந்தீர்கள், அங்கே பவித்திரமாகத்தான் இருந்தீர்கள். முக்தி ஜீவன் முக்திமே பतित ஆத்மா கோய் ஜானே சக்தி. முக்திக்கோ ஜீவன் முக்திக்கோ பतित நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆத்மாவும் போக முடியாது. அந்த உலகமோ நிராகாரி நிர்விகாரி உலகம். முக்தி என்பது நிராகாரி உலகம், ஜீவன் முக்தி என்பது நிர்விகாரி உலகம். इसको कहा जाता है साकारी विकारी दुनिया. இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தை சாக்கார உலகம், விகார உலகம் என்று சொல்லப்படுது. சத்தியுகத்தில் இதே உலகம் நிர்விகாரி உலகமாக ஆகிவிடும். சத்தியமே रहने वाले देवतों की बहुत महिमा है. சத்தியத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கோ மிகவும் மகிமையானது இருக்கிறது. இப்போ குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார். நன்றாக தாரணை செய்து பிறருக்கு புரிய வையுங்கள். தும் ஆத்மா ஜஹாசி ஐ ஹோ பவித்ர ஹி ஐ ஹோ. ஆத்மாக்களாகிய நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அப்பொழுது நீங்கள் பவித்திரமாகத்தான் வந்தீர்கள். ஃபிர் யஹா ஆக்கர் அப்பவித்திர ஜரூர் ஹோனா ஹே. பவித்திரமாக வந்த நீங்கள் இப்போ இந்த உலகத்தில் பவித்திரமாகவே இல்லை. ஏன்னா பாட்டு ப்ளே பண்ணி ஜென்மா எடுத்து இங்கே அப்பவித்திர ஆத்மா ஆயித்தான் தீரணும். ஆக வந்த ஆத்மாவில் எப்படி இருக்கான்? வந்தது போலவே இல்லை, கலர் மாறிவிட்டது, நிறம் மாறிவிட்டது, எல்லாமே மாறிவிட்டது. சத்தியுகத்தை என்ன சொல்கிறோம்? நிர்விகாரி உலகம். கலியுகத்தை என்ன சொல்கிறோம்? விஷம் நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுது. அப் து பतित पावन बाप को याद करती हो कि हमको पावन वैसलेस बनाने आप विशेष दुनिया विशेष शरीर में आओ. இப்பொழுது நாம் பத்தித பாவனனாக இருக்கக்கூடிய பகவானை அவ்வாறு நினைக்கின்றோம். எவ்வாறு நினைக்கின்றோமா? நீங்கள் எங்களை நிர்விகாரிகளாக ஆக்குவதற்கு இந்த விஷம் நிறைஞ்ச உலகத்தில், விஷம் நிறைஞ்ச சரீரத்தில் வாங்க, மீன்ஸ் பத்தித்தமான உலகத்தில் பத்தித்த சரீரத்தில் வாங்கன்னு என்னை அழைத்தீர்கள். அதனால் பாபா இப்போ சுயம் அமர்ந்து புரிய வைக்கிறார். ब्रह्मा की चित्र पर ही मूंझते हैं कि दादा को क्यों बिठाया है. ஆக அந்த உலகத்தில் வரணும் அப்படின்னா பத்தித்த சரீரத்தில் தான் வந்தாகணும். அந்த சரீரம் பிரம்மா பாபாவோட சரீரம். ஆனால் பிரம்மா பாபாவுடைய அந்த சித்திரத்தை பார்த்து குழப்பம் அடைந்து விடுகிறார்கள். இந்த மனிதர் ஏன் இங்கு காட்டியிருக்கிறார்கள் என்று குழப்பம் அடைகிறது. சம்ஜானா சாயே ஏதோ பாகி ரத்து ஹே. அதில் நீங்கள் புரிய வைக்கணும், இவருடைய சரீரம் இறைவனுக்கு ஒரு கருவியாக இருக்கின்றது. இது ஒரு பாகியசாலி ரதம், பாகி ரதம் அப்படின்னு அந்த பாகி ரதத்தை பற்றி புரிய வைக்கணும். शिव भगवान वाच हैं. शिव भगवानुடைய மகா வாக்கியம். ये रथ मैंने लिया है क्योंकि मुझे प्रकृति का आधार जरूर चाहिए. சிவ பகவான் என்ன சொல்கிறாரு? எனக்கு ரதம் அவசியமாக இருக்கிறது. எந்த ரதத்தை நான் எடுத்துள்ளனோ அந்த இயற்கையால் ஆக்கப்பட்ட அந்த ஆதாரம் சரீரம் எனக்கு தேவை. இல்லை, அந்த சரீரத்தில் வரவில்லை என்றால் உங்களை நான் பத்தித்தத்திலிருந்து எப்படி பாவனமாக்க முடியும்? ரோஜு படானாபி ஜரூர் ஹே. உங்களுக்கு நான் டெய்லி படிப்பிக்கவும் வேண்டும். अब आप बच्चों को कहते हैं. ஆக பாபா நம் குழந்தைகளுக்கு கூறுகிறார், தன்னைத்தானே ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். அனைத்து ஆத்மாக்களும் தன்னுடைய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணக்கு சபி ஆத்மாவுக்கு பாப்னே கேங்கே. ஸ்ரீகிருஷ்ணரை அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தை என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு என்று சரீரம் இருக்கிறது. இந்த பாபா நமக்கு சகஜமாக புரிய வைக்கிறார். யாரை சந்தித்தாலும் சொல்லுங்க, புரிய வைங்க. நம்ம ஆத்மா அஷரீரியாக தான் வந்தோம், சரீரம் இல்லாமல் தான் வந்தோம். அஷரீரியாய்த்தான் செல்ல வேண்டும். வந்தது எப்படி? அங்கிருந்து தூய்மையான ஆத்மாவாக வந்தோம். बल्कि कोई आते भी पवित्र है तो उनको उनकी महिमा जरूर होगी. சில ஆத்மா நேற்று தான் அந்த பூமிக்கே வந்திருப்பாங்க. எங்கேருந்து? பரந்தாம வீட்டிலிருந்து முத பிறப்பு நேற்று தான் எடுத்திருப்பாங்கன்னு வச்சுப்போம். அந்த தூய்மையான ஆத்மா இல்லையா, அந்த ஆத்மாவுக்கு இந்த கலியுகத்தில்
முதல் ஜென்மமாக இருக்கிறது. அதனால் அந்த ஆத்மாவுக்கு மிகவும் மகிமை என்பது அதிகமாக இருக்கும். சந்நியாசிகளாக இருக்கலாம், கிரகஸ்திகளாக இருக்கலாம். அது அவர்களுடைய முதல் பிறப்பாக இருந்ததென்றால் அவர்களுக்கு அதிக மகிமை என்பது இருக்கத்தான் செய்யும். जैसे बाबा गुरु नानक के लिए समझाते हैं, இப்படி பாபா குரு நானக்கை பற்றியும் புரிய வைக்கிறார். अब गुरु अक्षर भी कहना पड़ता क्योंकि नानक नाम तो बहुतों को है ना. குரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏன் குருநானக்குன்னு பேர் வச்சுக்கிட்டாங்களா? குருநானக்குக்கு குருநானக்குங்கிற பேர் ஏன் வந்ததா? நானக் அப்படிங்கிறது நிறைய மனிதர்கள் வைத்துக்கொண்ட பேராக இருக்கிறது. இவர் ஒரு தர்மத்தை உருவாக்குறதுனால இவரை பேர் என்ன வைக்கப்பட்டிருக்கு? குரு நானக். வாஸ்தவமே பச்சுக்கு சம்ஜாயா ஹே, அல்ல உண்மையிலேயே குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்துக்கு இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். குரு கோய் பி ஹே நையே சிவாயே ஏகே. ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாருமே குருவாக ஆக முடியாது, குரு என்று சொல்ல முடியாது. அவர்தான் குரு. அதனால் அவர் சத்குரு, சத்தியமான குரு. அந்த சத்குருவை அறியாத காரணத்தினால் இன்றைக்கி நிறைய பேர் தன்னையே குரு என்று கூறிக்கொண்டு விட்டார்கள். எப்போ சத்குரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க? அவர் ஒருத்தர் தான் சத்குருவாக இருக்கணும், நாங்கள்லாம் யாருமே இருக்க முடியாது என்று தான் சொல்வார்கள். ஜிஸ்கா நாம் பரி காத்தே ஹே சத்குரு அகால். இந்த சத்குரு பாபாவிற்கு தான் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. சத்குரு அகால், அவரை அகால மூரத் என்று அவருக்கு மகிமை பாடப்பட்டிருக்கு. அகால மூரத் அப்படின்னா அவர் எந்த காலனும் சாப்பிட முடியாது. ஓஹே ஆத்மா தபி கஹானி ஆதி பைட் பனாई है, அவரும் ஒரு ஆத்மா தான். फिल्मी कहानियाँ की किताब नावल्स आदि भी बहुत पढ़ते हैं. படக்கதைகள், சினிமா படக்கதைகள் எல்லாம் படிக்கிறாங்க குழந்தைங்க. நாவல்ஸ் நிறைய படிக்கிறாங்க. பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். இந்த புத்தகம்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ பெரிய புத்தகம் பாபா டெய்லி கொடுக்குறாரு படிக்கிறதுக்கு. படிக்கலாம், அதை பற்றி சிந்திக்கலாம், அதை பற்றி எழுதலாம், டாபிக் எடுத்து எழுதலாம். எவ்வளோ பெரிய புக்கு, சின்ன புக்கு, ஆனால் படிக்க வந்துக்கிட்டே இருக்குது. என்ன எச்சரிக்கை கொடுக்குறாரு பாபா? எந்த நாவல் புத்தகமும் நீங்கள் படிக்க வேண்டாம். இன்னாரோட ஹிஸ்ட்ரி, இன்னாரோடைய கருத்து ரொம்ப நல்லா இருக்குது, அது கூட வேண்டாம். அந்த நேரம் உட்காந்து யோகா பண்ணினீங்கன்னா எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது. அந்த நேரம் உட்காந்து ஒரு சங்கமேகா புக்கு படித்து பாருங்கள், அதில் எவ்வளோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது, எவ்வளோ அதில் உங்களுக்கு தூண்டுதல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கு மேலே படிக்கணும்னா பிரம்மா பாபாவுடைய ஹிஸ்ட்ரி புக் இருக்குது, அதை படிக்கலாம். மம்மாவுடைய ஹிஸ்ட்ரி புக் இருக்குது, அதை படிக்கலாம். ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட படிக்கிறப்போ ஒரு தூண்டுதல், ஒரு முயற்சிக்கான ஒரு உத்வேகம் என்பது அந்த புத்தகத்து மூலமாக நமக்கு கிடைக்கும். யாராவது நாவல்ஸ் புக்ஸ் படிக்கிறத பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? என்ன சொல்லி கொடுத்துருக்காரு பாபா? அப்படியே வாங்கி அதை அப்படியே கிழித்து தூக்கி போட்டுரும். பயப்படாதீங்கன்ட்டார் பாபா. நமக்கு இதை சாபம் கொடுத்துருவாங்களோ, கோபப்பட்டுருவாங்களோ அப்படியும் நினைக்க வேண்டாம். துமாரா காம் ஹே ஏக் தோ கூ சாவதான் கர்னா ஹே. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். சினிமா கதை புத்தகங்களை படிக்கிறது இதெல்லாமே ஈஸ்வரிய நியமத்திற்கு புறம்பானது. யாராவது அப்படி ஈஸ்வரிய விதிமுறைக்கு நியமத்துக்கு விரோதமாக நடந்தார்கள் என்றால், அந்த விதிப்படி நடக்காமல் அந்த விதியை மீறி நடந்தார்கள் என்றால் உடனே அவர்களை பற்றி ரிப்போர்ட் கொடுங்க. நேற்று சுதரங்க கேசே நீங்கள் சொல்லலை அப்படின்னா அவங்க எப்படி மாறுவாங்க? பாப்பகர்மா செஞ்சுட்டே இருப்பாங்க இல்லையா? தனக்கு நஷ்டத்தை விளைவித்து கொண்டிருக்கிறார்கள். தன்னிடத்தில் யோக பலம் இல்லை என்றால் நீங்கள் பிறருக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? எனவே பாபா இதற்கு அனுமதி கொடுக்கலை, தடை விதிக்கிறார். அப்படி ஒருவேளை அந்த மாதிரி காரியம் யாராவது செய்தாங்கன்னா அதை நீங்கள் கவனிக்கணும். நிமித்தமானவங்கள்ட்ட அதை பற்றிய, அவர்களை பற்றிய ரிப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா அவகுணம் இருக்குது அப்படின்னா அவங்கள திருத்துறதுக்கு நீங்கள்
கடிதத்தின் வாயிலாக கூட எழுதலாம். பிராமணர்கள் இந்த நேரத்தில் கூட சர்வெண்ட்டு தான். பாபாபி கேத்தி பச்சி நமஸ்தே. பாபாவே பாருங்கள், அவரே வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாரு, நமஸ்தே கூறுகிறார். அர்த்தத்தோடு எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். बच्चियाँ पढ़ाने वाली जो है उनमें தேகாபிமான் नहीं आना चाहिए. அதில் குழந்தைகள் யாரெல்லாம் இந்த ஞானத்தை படிப்பிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கின்றீர்களோ அவர்களுக்குள்ள தேகாபிமானமே வரக்கூடாது. பிராமணனாலே சர்வெண்ட்டு, அதே நேரத்தில் ஞானத்தை படிப்பிக்கும்போது பணிவாக தான் இருக்கணும், தேகாபிமானத்தோடு இருக்கக்கூடாது சொல்லிட்டு பாபா சொல்கிறார், டீச்சர் கூட மாணவர்களுக்கு சர்வெண்ட்டு தானே. கவர்னர் போன்றவர்கள்லாம் கடிதம் எழுதிட்டு கீழே சைன் பண்ணுறாங்க. என்ன சைன் பண்ணுறாங்க? ஐ ஆம் ஒபீடியன்ட் சர்வெண்ட், கீழ்ப்படிந்துள்ள சேவகன் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஆஜ்கல் குரு தோ அப்னி ஆப்கோ ஆப்பி ஸ்ரீ லிக் தேட்டே. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குருமார்கள் தனக்கு தானே ஸ்ரீ என்று எழுதி விடுகிறார்கள். यहाँ भी कोई ऐसे है स्टी फलाना लिख देते हैं. वास्तव में ऐसा भी लिखना नहीं चाहिए. உண்மையிலே பார்த்தோம் என்றால் ஸ்ரீ என்ற அந்த வார்த்தை நம்ம எழுதக்கூடாது. ந ஃபீமேல் ஸ்ரீமதி லிக் சக்தி ஹே, பெண்கள்லேயும் ஸ்ரீமதி அப்படின்னு எழுத முடியாது. ஸ்ரீமத் ஜப்பு மிலே, எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் பாபா. உங்களுக்கு எப்போ ஸ்ரீமத் கிடைக்கிறதோ, எப்போ நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் சிரேஷ்ட நிலையவே அடையிறீங்க. ஸ்ரீமத் இல்லாமல் சிரேஷ்ட நிலையை அடைய முடியாது. ஜப் ஸ்ரீ சுயம் அக்கர் மத் தேவே, அந்த ஸ்ரீமத் கூட எப்போ கிடைக்கும்? அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் சுயமே அவரே வந்தால் தான் நமக்கு அவர் ஸ்ரீமத்தை கொடுக்குறார். தும் சம்ஜா சக்தி ஹோ, நீங்கள் இதையும் புரிய வைக்கலாம். जरूर कोई की मत से देवता बने हैं ना. தேவதைகளாக எப்படி ஆனார்கள்? ஏதோ ஒரு வழிப்படி நடந்ததுனால தான் தேவதையாக இருக்காங்க. அது எந்த வழி? स्वयं भगवान கொடுத்த श्रीमत. भारत में किसको भी पता नहीं है कि इतना ऊंचे विश्व का मालिक कैसे बने. பாரத தேசத்தில் இவ்வளவு உயர்ந்த நிலை, விஸ்வத்துக்கு எஜமானனாக இவர்கள் எப்படியானார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. தும்கோ தோ யஹி நஷா சடனா சாயே, உங்களுக்கோ இந்த போதை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா என்ன விஸ்வத்துக்கே எஜமானன் ஆக்கிட்டு இருக்கிறார் என்ற போதையும், நான் லக்ஷ்மி நாராயணரை போல நான் ஆகி கொண்டிருக்கின்றேன் என்ற போதையும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏம் ஆப்ஜெக்ட் கா சித்திர சதவ சாத்தி சி லகா ஹோனா சாயே, இந்த லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை எப்போதுமே உங்கள் இருதயத்தோடு இணைத்து வைத்திருக்க வேண்டும், அணைத்து வைத்திருக்க வேண்டும். பேட்ச் இருக்கு இல்லையா, யாருக்குனாலும் போய் சொல்லுங்கள், ஹம்கு பகவான் படாத்தே ஹேன், எங்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார் சொல்லுங்கள். இந்த படிப்பு மூலமாக நம்ம என்ன ஆகிறோம்? விஸ்வ மகாராஜன் ஆகிறோன்னு சொல்லுங்கள். பாபா வந்திருக்கிறார் இஸ் ராஜ்யக்கு ஸ்தாபனா கர்னே. பாபா வந்திருப்பதே இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. பழைய உலகத்தினுடைய அழிவோ எதிரில் தான் இருக்கின்றது. தும் சோட்டி சோட்டி பச்சியா தோத்தலி பாஷா மே கிஸ்கோ பி சம்ஜா சக்தே ஹோ. சின்ன சின்ன பெண் குழந்தைகள், கன்யாஸ், உங்கள் பாஷையில் என்ன பண்ணல, பாபா சொன்னது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிய வைக்க முடியும். बड़े बड़े सम्मेलन आदि होते हैं उनमें तुमको बुलाते हैं. பெரிய பெரிய சம்மேளனம் மாநாடெல்லாம் நடக்கிற இடத்துக்கு நமக்கு அழைப்பு கொடுக்குறார்கள். சித்திரத்தும் லே ஜாவோ, அந்த மாதிரி இடத்துக்கு போய் நீங்கள் சேவா பண்ணுறீங்கன்னா இந்த சித்திரத்தை எடுத்துகிட்டு போங்க. எந்த சித்திரத்தை? லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை எடுத்துகிட்டு போங்க. இதை வச்சு புரிய வைங்க. என்ன சொல்லணும்? பாரத்தில் மீண்டும் இவர்களுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இதை புரிய வைங்க. பாபா हमको राज्य को सिखला रहे हैं. सारा दिन सर्विस की नशा रहना चाहिए. எங்கே போனாலும் சரி, பெரிய பெரிய சபையில் கூட நீங்கள் போய் புரிய வைக்கலாம். முழு நாளும் சேவா பண்ணுங்கிற அந்த நஷா இருந்துகிட்டே இருக்கணும்.
பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சிவ பகவானுடைய மகா வாக்கியம் என்ன? ஹே குழந்தைகளே, நீங்கள் தன்னை ஆத்மான்னு உணர்ந்து என்ன நினைவு பண்ணுங்க. துத்தும் ஏ பஞ்சாயங்க 21 பீடி के लिए. இப்படி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் 21 ஜென்மத்திற்கு இவர்களை போல ஆகிவிடலாம். தெய்வீக குண்பி தாரண கருணகே, தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். அபி தோ சப்கி அசுரி குண ஹே. இன்றைக்கு எல்லோரிடத்திலும் அசுர குணங்கள் தான் இருக்கிறது. சிரேஷ்ட பனானே வாலா தோ ஏகி ஸ்ரீ ஸ்ரீ சிவ பாபா. நம்மை சிரேஷ்டமானவராக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு ஸ்ரீ 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 சிவ பாபா. எத்தனை ஸ்ரீ போடலாம் சிவ பாபாவுக்கு? கோடிக்கணக்கில் போட்டாலும் அதுவும் குறைவு தான். அபி தோ வஹி ஊஞ்சி தி ஊஞ்ச் பாப் ஹம்கோ படாத்தே ஹேன். அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா தான் நமக்கு படிப்பிக்கிறார். அப்போ படிப்பு எவ்வளோ உயர்வானதுன்னு பாருங்கள். சிவ பகவான் வாச். சிவ பகவானுடைய மகா வாக்கியம் என்ன? மன்மனா பவ. மனசில் நீங்கள் என்னைய நினைவு பண்ணுங்க. பாகீரதம் என்பது ஒரு புகழ்பெற்றதாகும். பாகீரதம் என்று பிரம்மா பாபாவைத்தான் சொல்லப்படுகிறது. ஜிஸ்கோ மகாவீர் பி கேட்டே, இவர் மகாவீரர் என்றும் சொல்லப்படுகிறது. யா தில்வாடா மந்திர்மே பட்டே ஹுயேனா. மகாவீர் எங்கே காட்டப்பட்டிருக்குது? தில்வாடா கோவில மகாவீரரை காட்டப்பட்டிருக்கிறது. चैनी आदि जो मंदिर बनाने वाले हैं वो कोई भी जानते थोड़ी है. பொதுவாக ஜெயின மதத்தை சேர்ந்தவங்க தான் அந்த மகாவீரரை வணங்குறாங்க, அவருக்காக கோவில் கட்டுறாங்க. ஆனால் அந்த மகாவீர் யார் என்று அவர்களுக்கே யாருக்கும் தெரியாது. தும் சோட்டி சோட்டி பச்சியா கோய் சே பி விசிட் லே சக்தியோ. நீங்கள் சின்ன சின்ன கன்னியாஸ் போங்க, எங்கே வேண்டுமானாலும் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வாங்க, ஞானம் சொல்லிட்டு வாங்க. அபி तो बहुत சிரேஷ்ட பன் ரஹே ஹோ. இப்பொழுதோ குழந்தைகள் நீங்கள் மிகவும் சிரேஷ்ட நிலை அடைஞ்சிட்ருக்கிறீங்க. கித்னா நஷா சட்னா சாயே. உங்களுக்கு எவ்வளவு போதை ஏறணும்? இங்கேயோ பாபா நன்றாக போதையை ஏற்படுத்துகிறார். அனைவருமே என்ன கூறுகிறார்கள்? குழந்தைகள், நாங்கள் லக்ஷ்மி நாராயண போல ஆகணும். ராம் சீதா ஆகுறீங்களான்னு கேட்டால் யாரும் கையை தூக்க மாட்டேங்கிறாங்க. அபி தும்ஹோ அஹிம்சக். இப்பொழுது நீங்கள் யார் என்றால் அஹிம்சக். தும் அஹிம்சக் சத்ரி கோய் பி नहीं जानते. ये तुम अभी समझती हो. அஹிம்சக் எந்த விதமான ஹிம்சையும் செய்யாதவர்கள். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம். கீதாமே பி அக்ஷர் ஹே மன்மனா பவ. கீதையிலையும் எழுதப்பட்டிருக்கிறது மன்மனா பவ என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அதனோட அர்த்தம் யாருக்கும் தெரியாது. பாபா என்ன சொல்கிறாரு? தன்னைத்தானே ஆத்மா என்று உணர்ந்து என்ன நீங்கள் உங்கள் மனதில் நினைவு செய்யுங்க. இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இது மந்திரம் போல் உச்சரிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. பாபேட் பச்சோக்கு சிக்ஷா தேத்தே ஹே. பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு போதனை கொடுக்கின்றார். பச்சே ஆத்ம அபிமானி பனோ. குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். ये आदत तुम्हारी फिर 21 जन्म के लिए चलती है. இப்போது ஆத்ம அபிமானி ஆயிட்டிங்கன்னா போதும். இதனுடைய ஒரு பழக்கம் 21 ஜென்மத்துக்கு உங்கள் கூடவே இருக்கும். சத்தியுகா திரேதாயத்தில் எப்படி இருப்போம்? ஆத்ம அபிமானிகளாக இருப்போம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு போதனையை 21 ஜென்மத்துக்கான போதனை. இந்த ஒரு ஜென்மம் நடந்தால் போதும், 21 ஜென்மத்துக்கு இந்த போதனையெல்லாம் நம்ம கேட்கணும், இதுபடி நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒரு முறை இந்த போதனையை கடைப்பிடித்தால் 21 ஜென்மத்துக்கு சுதந்திரமான சுகமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். ஒரு ஜென்மம் கடைப்பிடிக்கிறது என்ன கஷ்டம், அப்படி எடுத்துக்கணும் இல்லையா? பாபா கடி கடி மூல் பாத் சம்ஜாத்தே ஹே. பாபா அடிக்கடி முக்கிய விஷயம் புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? ஆத்மான் புரிந்து உட்காருங்க. கிளாஸில் எப்படி உட்காரணும்? விதிமுறை இருக்கு இல்லையா பாபா முரளி கேட்கறதுக்கு? பரமாத்மா தந்தை ஆத்மாவாகி எனக்கு படிப்பிக்கிறார் அப்படின்னு நினச்சி உட்காருங்க. நீங்களோ அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்துடுறீங்க.
படிச்சுட்டு இருக்கும்போது தேகாபிமானம் வந்துடும். இவங்க ஏன் முரளி சொல்லலை, அவங்க முரளி சொன்னால் நல்லா இருக்குமே, இப்படி நினச்சிட்டா கூட தேக அபிமானம் அங்கே பாபா அவங்க கண்ணுக்கு தெரியலேன்னு அர்த்தம். வீட்டு ஞாபகம்லாம் வேற வருது. சில பேருக்கு கொட்டாவி வருது, சில பேருக்கு தூக்கம் வருது. காரணம் என்ன? சில பேருக்கு ஆர்வம் வருது, நஷா வருது. காரணம் என்ன? முக்கிய விஷயம் பாபா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாரோ அந்த நினைவினுடைய சொரூபமாக ஆகாத வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். பக்தியில் தான் புத்தியில் அங்கங்கே ஓடும். ஏக் டிக் சிர்ஃப் 9 பக்தி வாலே ஹி பேட் சக்தே. அந்த தீவிர பக்தி பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் ஒருத்தரோட நினைவிலேயே, யாரை பூஜிக்கிறாங்களோ அவர்களோட நினைவிலேயே தன்னோட மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். அதை தீவிர பக்தி என்று சொல்லப்படுகிறது. அப்படியே அந்த பூஜை பக்தி பண்ணி லவ்லீன் ஆயிடுறாங்க. तुम जैसे याद में बैठते हो तो कोई समय एकदम अशरीरी बन जाते हो. நீங்கள் குழந்தைகள் கூட யோகாவில் உட்காரும்போது சில நேரம் அப்படியே அஷரீரியாகவும் ஆயிடுறீங்க. जो अच्छी बच्ची होंगे वही ऐसा अवस्था में बैठेंगे. யார் நல்ல குழந்தைகளோ அவர்கள்தான் இது போன்ற ஸ்திதியில் அமர்ந்திருக்க முடியும். நீங்கள் என்ன குழந்தை? நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல குழந்தைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த அசரீரி நிலையை அடையிறதுக்கு அன்பு ரொம்பவே வேணும், ப்ராக்டிஸ் அதிகமாக வேணும். அன்பு மட்டும் அதிகமாக இருந்தால் போதாது, ப்ராக்டிஸும் வேணும். அப்படி நீங்கள் அசரீரியாகி பாபா நினைவில் மூழ்கிறப்போ என்னாகும்? உங்களுக்கு தேக உணர்வு இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடும். அஷரீரி ஹோ மஸ்தி மே பேட்டே ரஹேங்கே. அஷரீரி ஆகிட்டு அப்படி பாபா நினைவில் லயித்து போய் உட்கார்ந்துருக்கணும். இதை பழக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. சந்நியாசியே தத்துவ கியானி வ பிரம்ம கியானி. சந்நியாசிகளோ தத்துவத்தை நினைக்கக்கூடிய தத்துவ கியானிகள், பிரம்மத்தை நினைக்கக்கூடிய பிரம்ம ஞானிகள். அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த பிரம்ம தத்துவத்தில் போய் நாங்கள் ஐக்கியமாகி விடுவோம் என்று கூறுகிறார்கள். புராண ஷரீர் சோடு பிரம்ம தத்துவமே லீன் ஹோ ஜாயங்கே. அவங்க நினைப்பெல்லாம் எப்படி இருக்கு? இந்த பழைய உடலை விட்டுட்டோன்னா அந்த பிரம்மத்தில் போய் ஐக்கியமாயிடுவோம்னு நினைக்கிறாங்க. சப்கா அப்னா அப்னா தர்மம் என்ன? அவரவருக்கு என்று தனி தர்மம் இருக்கிறது அல்லவா? யாருமே இன்னொரு தர்மத்தை ஏற்றுக்கிறது இல்லை, அவருடைய தர்மத்தினுடைய விதிகளை தான் ஏற்றுக்கிறாங்க. आदि सनातन देवी देवता धर्म वाले भी तमो प्रधान बन गए हैं. आदि सनातन देवी देवता धर्मத்தை சேர்ந்தவர்கள் கூட தமோ பிரதானம் ஆகிவிட்டார்கள். கீதையினுடைய பகவான் எப்போ வந்தார்? கீதையினுடைய யுகம் எப்பொழுது இருந்தது? இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம். சங்கம் யுகத்தில் பாபா வந்து ராஜயுகத்தை கற்றுக் கொடுக்குறார். வேற என்ன செய்கிறார் அவர்? தமோ பிரதானத்திலிருந்து குழந்தைகளை, ஆத்மாக்களை சத்தோ பிரதான ஆக்குகிறார். அநேக தர்மம் இருந்தது. காயனே ஏக் தர்மம் கி ஸ்தாப்னா. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அநேக தர்மத்தினுடைய விநாசம், ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனை. சத்தியத்தில் என்ன இருந்தது? ஒரே ஒரு தர்மம் இருந்தது. இப்போ கலியுகத்தில் என்ன இருக்கிறது? அநேக தர்மம் இருக்கிறது. மீண்டும் ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகிடும், அவ்வளோதான். பாக்கி சப் கடை ஹே. படுக்கை ஜாடுக்கா மிசால் பி பில்குல் டீக் ஹே. ஒரு தர்மம் இருந்தது முதல்ல. அந்த ஒரு தர்மம் இப்போ மறைந்து போய்விட்டது. மற்ற எல்லா கிளைகளும் நின்று கொண்டிருக்கிறது. ஆலமரத்தோடு இந்த உலக மரத்தை ஒப்பிடுவது சரியானதாகும். ஆலமரத்தினுடைய வேறு கண்ணுக்கு தெரியறதில்ல. விழுதோட ஆதாரத்தில் இருக்குது, ஃபவுண்டேஷனே இல்லை. விழுதோட சப்போர்ட்டில் இந்த மரம் நின்றுட்டுருக்கிறது. அதே போல தான் எல்லா தர்மம் இருக்குது. ஆனால் ஃபவுண்டேஷனாக இருந்த அந்த தேவி தேவதா தர்மம் இல்லை. தேவி தேவதா தர்மம் தண்டு பகுதியாக இருந்தது, அது மறைந்து போய்விட்டது. வேரும் இல்லாமல், தண்டும் இல்லாமல், வேரோட சப்போர்ட்டும் இல்லாமல், தண்டினுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் உலக மரம் நின்று கொண்டிருக்கிறது. மற்றபடி எல்லா தர்மங்களும்
பிற்பாடு தான் வராங்க. फिर चक्र को रिपीट जरूर करना है. மீண்டும் இந்த சக்கரம் ரிப்பீட் ஆகும். அப்படின்னு அர்த்தம் என்ன? புராணி துனியா से फिर नई दुनिया होनी है. பழைய உலகமானது மீண்டும் புது உலகமாக ஆகும். புது உலகத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. तुम्हारे पास बड़ी चित्र भी है, छोटी भी है. இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. யாரோட ராஜ்யம்? லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. இவர்களுடைய சித்திரமானது உங்களுக்கு பெரிய சித்திரங்களும் இருக்குது, சின்னதும் இருக்கிறது. படி ஜீஜியோ தோகித்தோ தேக்குக்கர் பூச்சிங்கே. பெரிய சித்திரமாக நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால், அதை வைத்து ஞானத்தை புரிய வைத்தீர்கள் என்றால், பார்க்குறவங்களும் கேட்பாங்க, இது என்ன கொண்டு வந்திருக்கீங்க, இவ்வளோ நல்லா இருக்கே. நம்ம எடுத்து செல்லக்கூடிய பொருள் மனிதனை பெக்கர்லேருந்து பிரின்ஸ் ஆக்கணும். அவ்வளவு உங்கள் உள்ளத்தில் உற்சாகமும் குஷியும் வர வேண்டும். நம் ஆத்மை பகவான் கி பச்சே. நம் ஆத்மாக்கள் பகவானுடைய குழந்தைகள். ஆத்மாக்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார். பாபா हमको நைனோ पर बिठाए ले जाएंगे. பாபா நம்மை கண் இமையில் அமர வச்சு அழைச்சிட்டு போவார். இந்த சீச்சி உலகமானது நம்ம வசிக்கிறதுக்கு லாயக்கான உலகமே அல்ல. ஆகிச்சல் திராகி திராகி கரேங்கே. போக போக உலக சூழ்நிலையில் ஐயோ ஐயோ என்று கதறுவார்கள். கேட்க வேண்டாம். கோடிக்கணக்கான மனிதர்கள் இறந்து போவார்கள். இந்த கண்களால் என்னெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அனைத்தும் இந்த உலகத்தில் இருக்க போகிறது இல்லை. யஹாத்தும் மனுஷியை காண்டோ மிசலை. இங்கேயோ மனிதர்கள் முள்ளு போல இருக்கிறார்கள். சத்தியுகமானது பூக்கள் நிறைந்த தோட்டமாக இருக்கும். நம்ம கண்களை குளிர்ந்து போயிடும். அந்த தோட்டத்தை பார்த்தாலே கண்களை குளிர்ந்து விடும். எப்படி ஒரு தோட்டத்துக்குள்ளே போனோன்னா கண்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைஞ்சிடுது, ஃப்ரெஷ் ஆகிடுது கண்கள்லாம். தும் அபி பத்மா பாகியசாலி பனு ரஹே ஹோ. இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் பத்மாபதம் பாகியசாலியாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பிராமன் ஜோ பன்தே ஹேன் உன்கி பாவமே பத்தம் ஹேன். யாரெல்லாம் பிராமணர்களாக ஆகின்றார்களோ அவர்களுடைய பாதத்தில் என்ன இருக்கிறதா? கமல புஷ்பம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல கோடி மடங்கு பாக்கியம் இருக்கிறது. ஏன்னா பிராமணன் ஆன பிறகு ஒவ்வொரு அடி நம்ம எடுத்து வைக்கிற அடி ஸ்ரீமத் என்ற அடி மேலே எடுத்து வைப்பதால் பதம் என்ன கிடைக்கிறது? பல மடங்கு பாக்கியம் கிடைக்கிறது. பாபா நிறைய குழந்தைகளுக்கு ஞானத்தை புரிய வைப்பதற்கு பேட்சும் பண்ணி கொடுத்துருக்கிறார். வெள்ளை உடை நீங்கள் உடுத்தி இருக்கணும், பேட்ச் போட்டிருக்கணும். இந்த வெள்ளை உடையும் அந்த பேட்ச் என்ன பண்ணும்? நிறைய சேவா பண்ணும். இது மூலமாக தானாக சேவா நடக்குங்கிறார் பாபா. மனிதர்கள் பாடுகிறார்கள், ஆத்மா பரமாத்மா வெகு காலமாக பிரிந்திருந்தது என்று. ஆனால் அந்த வெகு காலம் என்பதனுடைய அர்த்தம் புரியவில்லை. பாபா நம் வெகு காலம் அப்படின்னு அர்த்தம் என்ன? பாபா 5000 வருடத்துக்கு பிறகுதான் குழந்தைகளை சந்திக்கிறார். இதுவும் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த சிருஷ்டியில் ரொம்ப எல்லாரை விட புகழ் வாய்ந்தவர்கள் யார்? ராதா கிருஷ்ணா. ஏன்னா இவங்க தான் சத்தியுகத்தினுடைய ஃபஸ்ட்டு பிரின்சஸ். கலியுகத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? கண்டிப்பாக கலியுகம்தான் இருந்திருக்கும். இவர்களுடைய ராஜ்யம் எப்போ இருந்ததோ அப்பொழுது பாரத்தில் வேறு எந்த தர்மமும் கிடையாது. பாபா சொல்கிறார், குழந்தைங்க எல்லாம் நல்லா கேட்குறாங்களா? இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்கன்னா எல்லாம் மறந்து போயிடுது, மாறி வேற போயிடுது. சர்விகா சவுக் ரெய்னாச்சே. சேவா பண்ணணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். செய்தி கொடுக்கறதுக்கான யுக்தி நீங்கள் உருவாக்கணும். நஷாவோடு சொல்லுங்க. சிவபாபா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு சிவபாபா? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவமெல்லாம் அழிந்து போய்விடும். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன முக்கிய பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்,
एम ऑब्जेक्ट का चित्र सदा साथ रखना நம்முடைய லட்சியத்தின் சித்திரத்தை சதா கூடவே வைத்திருக்க வேண்டும். நஷா ரஹே, போதை இருக்க வேண்டும். अभी हम श्रीमत पर विश्व का मालिक बन रहे हैं. இப்பொழுது நாம் ஸ்ரீமத் படி விஸ்வத்துக்கு எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். हम ऐसे फूलों की बगीचे में जाते हैं जहाँ हमारे नैन ही शीतल हो जाएंगे. நாம் அப்பேற்பட்ட பூந்தோட்டத்துக்கு போக போகிறோம். அங்கே போன பிறகு நம்முடைய கண்களெல்லாம் குளிர்ந்து போய்விடும். ரெண்டாவது பாயிண்ட், सर्विस का बहुत बहुत शौक रखना है. சேவா பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்க வேண்டும். बड़ी दिल व उमंग से बड़े बड़े चित्रों पर सर्विस करनी है. பெரிய மனசோட மேலும் உற்சாகத்தோட பெரிய பெரிய சித்திரங்களை வைத்து சேவை செய்ய வேண்டும். பெக்கரை பிரின்ஸாக ஆக்க வேண்டும். ஏழைகளை செல்வந்தராக. कर्मों की गति को जान, गति सदगति का फैसला करने वाले மாஸ்டர் துக்கர்த்தா சுக்கர்த்தா பவ. கர்மங்களின் விளைவை அறிந்து, என்ன கர்மம் செய்கிறோமோ அந்த கர்மத்தினுடைய விளைவை அறிந்து கத்தி சத்கதி அடைவதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகம் கொடுக்கக்கூடியவராக ஆகுங்கள். अभी तक अपनी जीवन की कहानी देखने और सुनाने में बिजी नहीं रहो. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கதையை பார்க்குறதுல அதை சொல்கிறதுலே இப்போ வரைக்கும் பிஸியாக இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் யார்? மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர்கள். बल्कि हर एक की कर्म की गति को जान, गति सत्गति देने का फैसला करो. ஒவ்வொரு ஆத்மாவுடைய கர்மத்தினுடைய விளைவை அறிந்து கத்தி சத்கதி கொடுப்பதற்கான ஒரு தீர்மானத்தை எடுங்கள். மாஸ்டர் துக்கர்த்தா சுக்கர்த்தா கா பாட் பஜாவோ. மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகம் தரக்கூடிய பாட்டை நீங்கள் இப்போ நடிங்க. अपनी रचना की दुख अशांत की समस्या को समाप्त करो. உங்களுடைய படைப்பு துக்கமுடையதாக இருக்கின்றது, அவர்களுடைய பிரச்சனையை போக்கக்கூடியவர்களாக ஆகுங்க. அதெல்லாம் சமாப்தி பண்ணுங்க. உனே மகாதான் வர்தான தோ. அவர்களுக்கு மகாதானமும் மற்றும் வரதானமும் கொடுங்கள். நீங்கள் ரொம்ப வசதியாக இருக்கணும்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க. அப் தோ தாத்தா பன்கர் தோ. இப்போ நீங்கள் வள்ளல் ஆகிட்டு கொடுக்கக்கூடியவர் ஆகிடுங்க, கொடுங்க. செல்வேஷனுடைய ஆதாரத்தில் தன்னுடைய மற்றும் சேவையில் அல்பகால வெற்றி கிடைத்திருந்தாலும் கூட பாபா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் மகானாக இருக்கலாம், நாளைக்கு மகான் தன்மையினுடைய தாகம் கொண்ட ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், அனுபூதி ந ஹோனா யுத்தோக்கி ஸ்டேஜ் ஹே. அனுபவம் அடையாமல் இருப்பது யுத்தம் செய்யக்கூடிய ஸ்டேஜ் ஆகும். எனவே யோகி ஆகுங்கள், போர் வீரராக யுத்தம் செய்யக்கூடியவராக ஆகாதீர்கள். நல்லது. அஷரீரி மற்றும் விதேகி நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி. जैसे ब्रह्मा बाप अव्यक्त बन विदेही स्थिति द्वारा कर्मातीत बने. எப்படி பிரம்மா பாபா அவ்யக்தமாகி விதேகி ஸ்திதி மூலமாக கர்மாத்தீத்த நிலையை அடைந்தார். तो अव्यक्त ब्रह्मा की विशेष पालना की पात्र हो. எனவே நீங்கள் அவ்யக்த பிரம்மா பாபாவுடைய விசேஷ பாலனைக்கு பாத்திரமானவர்கள். எனவே அவ்யக்த பாலனைக்கான ரெஸ்பான்ஸ் நீங்கள் ரிட்டர்ன் என்ன கொடுக்கணும்? ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணணும்? விதேகி பன்கர் தோ. விதேகி ஆயிட்டு கொடுங்கள். சேவா ஒரு ஸ்திதிக்கா பேலன்ஸ் இருக்கோ. சேவை மற்றும் ஸ்திதி ரெண்டுமே பேலன்ஸாக வைங்க. விதேகி மானா தேகசே ஞாரா. விதேகி என்றாலே தேகத்திலிருந்து விடுபட்டவர். स्वभाव संस्कार कमजोरियां सब देखे साथ है. स्वभावமாகட்டும் சன்ஸ்காரமாகட்டும் பலகீனங்கள் அனைத்துமே எதோடு இருக்கிறது? இந்த தேகத்தோடு தான் இருக்கிறது. விதேகி ஆகும்போது என்ன ஆகும்? இதெல்லாமே
தேகத்தினால உருவான சுபாவம் சன்ஸ்கார பலகீனம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். और देसी न्यारा हो गया तो सबसे न्यारा हो गया. தேகத்திலிருந்து நீங்கள் விடுபட்டவர் ஆகிவிட்டாலே அனைத்தும் ஞாராவாக ஆகிவிடும், அனைத்தும் தானாகவே விடுபட்டுடும். इसलिए ये ड्रिल बहुत सहयोग देगी. இந்த ட்ரில் பயிற்சி உங்களுக்கு மிகவும் உதவி செய்யும். इसमें கண்ட்ரோலிங் பவர் चाहिए. இதற்கு கண்ட்ரோலிங் பவரானது வேண்டும். எதற்கு? பிரம்மா பாப் சமான் விதேகி ஆகுவதற்கு கண்ட்ரோலிங் பவர் வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் ஆத்மா இந்த தேகத்தில் புள்ளியாக பிரகாசமாக பூர்வ மத்தியில் ஜொலிச்சிட்ருக்கிறேன். அடுத்து நான் ஆத்மா இந்த தேகமே கிடையாது. இந்த தேகத்திலேருந்து நான் ஆத்மா இப்போது பரந்தாம வீட்டில் அஷரீரியாக இருக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ண. ஓம் சாந்தி. இப்பொழுது தாங்கள் அனைவரும் தன்னுடைய வரைபடத்தை வரையுங்கள். தன்னை தானே வரைய வருகின்றதா? சிரேஷ்டமான எண்ணங்களுடைய பேனா மூலமாக தன்னுடைய சித்திரத்தை இப்பொழுது தனது எதிரில் கொண்டு வாருங்கள். முதலில் அனைவரும் ட்ரில் பயிற்சி செய்யுங்கள். மனதிற்கான ட்ரில், கர்ம இந்திரியங்களுடைய ட்ரில் அல்ல, மனதிற்கான பயிற்சி செய்யுங்கள். தயாரா? ட்ரில் செய்வதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? தலையை அசையுங்கள். பாருங்கள், அனைத்தை விட சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான வரைபடம், கிரீடம், சிம்மாசனம், திலகத்தினுடைய வரைபடம். எனவே தன்னுடைய சித்திரத்தை எதிரில் கொண்டு வாருங்கள். மற்ற அனைத்து எண்ணங்களையும் ஒதுக்கிவிட்டு பாருங்கள். தாங்கள் அனைவரும் பாப் தாதாவினுடைய இதய சிம்மாசனதாரிகள். சிம்மாசனம் இருக்கின்றது தானே? இப்படிப்பட்ட சிம்மாசனம் வேறு எங்குமே கிடைக்காது. முதலில் இந்த வரைபடத்தை வரையுங்கள். நான் விசேஷமான ஆத்மா, ஸ்வமான்தாரி ஆத்மா, பாப் தாதாவினுடைய முதல் படைப்பு, சிரேஷ்டமான ஆத்மா நான். பாப் தாதாவினுடைய இதய சிம்மாசனதாரி நான். சிம்மாசனதாரி ஆகிவிட்டீர்கள் தானே? கூடவே பரமாத்ம படைப்பு இந்த விருட்சத்தினுடைய வேர் பகுதியில் அமர்ந்திருக்கின்றீர்கள். பூர்வஜ் ஆத்மாக்கள்
பூஜைக்குரிய ஆத்மாக்கள். இந்த நினைவுகளின் திலகமணிந்தவர்கள் நீங்கள். அதன் கூடவே அர்ப்பணம் செய்துவிட்டு டபுள் லைட்டாக டபுள் லைட்டினுடைய கிரீடம் அணிந்தவர்கள். கிரீடம், திலகம், மேலும் சிம்மாசனம். இது போன்று பாபா அதாவது பரமாத்மாவிற்கு பிரியமான ஆத்மாக்கள். योगी पवित्र जीवन कितना सुखद सलो